ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் பீஸா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3 கிளாஸ் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 450 கிராம். 1 டீஸ்பூன் உப்பு, 1.25 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 கிளாஸ் மாவுக்கு 2.25 கிளாஸ் தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பதத்தில் இருந்தால் தான் ஈஸ்ட் ரியாக்ட் ஆகி நல்லா உப்பி வருங்க. இது காற்று போகாத மாதிரி நல்லா சுற்றி வச்சுருங்க. நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்ததால ஈஸ்ட் ரியாக்ட் ஆகி 2-3 மணி நேரத்துலேயே டபுள் சைஸ் வந்துருங்க. எனக்கு 2.5 மணி நேரத்தில் இந்த சைஸ் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை மாவு சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு ட்ரை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம். அதே பாத்திரத்தில் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ட்ரை மாவும் ஈஸ்டில் ரியாக்ட் ஆகி டபுள் சைஸ் ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க தக்காளி சாஸ் ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இடித்து வச்சிருக்க 30 பல்லு பூண்டு இது கூட சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 8 தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க வதக்கிட்டோம். இந்த பதத்தில் இருந்தால் பீஸா டாப்பிங்க்கு கரெக்டாக இருக்கும். வாங்க மாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 1 ஹவரில் டபுள் சைஸ் ஆயிடுச்சு. வாங்க பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளைமேட் பொறுத்து முன்ன பின்ன ஆகும், ஆனால் டபுள் சைஸ் வந்தோடனே பண்ணிங்கன்னா பீஸா நல்லா இருக்குங்க. லைட்டாக ட்ரை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு பீஸா செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் நான் 4 பீஸா ரெடி பண்ணேங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4 பேர்த்து கரெக்டாக இருக்கும். பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா பேஸை இதில் மாற்றிக்கலாம். பீஸா பேஸ் நல்லா குக் ஆகணுங்கிறதுக்காக ஃபோர்க்கால் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சாஸை ஃபுல்லாக தடவிக்கலாம். அது மேலே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், செடார் சீஸும் மஸ்ரெல்லா சீஸும் கொஞ்சம் கொஞ்சம் தூவிக்கோங்க. கிரஸ்ட்லியும் தக்காளி சாஸ் தடவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பீஸாவில் சீஸ் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் சீஸ் கம்மியாகவும் தக்காளி சாஸ் அதிகமாகவும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓவனை 190 டிகிரிக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பீஸாவை உள்ளார வச்சுட்டு 190 டிகிரியில் 25 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பீஸா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க வீட்லேயே சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த மெத்தடில் பீஸா செஞ்சு சாப்பிட்ட பிறகு ஹோட்டலுக்கு போய் பீஸா சாப்பிட்றதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ எல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பீஸாக்காக ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.